நடிகர் ராகவா லாரன்ஸ் கடந்த ஒரு வார காலமாகவே உருட்டிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து அண்ணாமலையை நோக்கி தான் போய் இந்த வண்டி நிற்கும் அப்படின்னு நினச்சேன். சில பேர் சொல்லியிருந்தீங்க, இல்லை இல்லைங்க ரஜினிகாந்த் ஒய்ஃபு தொடங்கின ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது, இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி புதுசாக ஒரு உருட்டு இருக்கிறாரு. அதாவது அண்ணன் பக்கம் ரஜினி மேட்ரிங் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு, நண்பர் விஜய் மேட்ரிங் முடிய கொஞ்சம் தொட்டுக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு மேட்ரு வந்து நிற்கிறார். நான் அரசியலுக்கு வேண்டுமா வேண்டாமாங்கிறத நீங்களே சொல்லுங்கன்னு நான் ஒன்று தான் சொல்லுவேன். அதாவது ரோட்டுக்கு ஒன்று அந்த பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லுங்க, நடுக்குள்ள என்ன நின்னீங்கன்னா என்ன ஆகணும், நீங்கள் சீமானன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அங்கே என்னென்ன பேசப்பட்டது, என்னென்ன திட்டங்கள் குறித்து விஜய் அவர்கள் முன்வைத்தார் அப்படிங்கிறத பார்க்க வரோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீ வைகுண்டம் மேட்டரில் அந்த எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து தற்பொழுது வீடியோக்குள்ள உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் பெரிய விஷயம் வருது அப்படிங்கிறது உண்மைதான். அதில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினே அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் வந்து நம்மள யார் அந்த சாருலாம் கேட்டு நம்ம செக் வச்சோம்ல, இப்போ அதே மாதிரி செக்கை நானும் வைக்கிறேன் பாரான ஒரு புது செக் ஒன்று வைக்க ட்ரை பண்ணுறார். பல பேர் குரல் கொடுத்துட்டு அப்படியே என்னதான் நடந்துச்சு ஸ்ரீ வைகுண்டம் பெண்ணுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு புதுசாக பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்சி கிட் டிஎம்கே மீட்டப் புதுசாக எங்கே நடந்திருக்கிறாங்கன்னா தஞ்சாவூரில் கொண்டாந்து நடந்திருக்கிறாங்க. அங்கே என்னென்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சென்சி மீட்டப் டிஎம்கேவோட மீட்டப் எங்க நடந்திருக்குன்னா தஞ்சாவூர்ல நடந்திருக்கு. அவங்க மறுபடியும் புதுசா ஒரு வாரம் ஒரு கிரிகாலன் ஷோ நடத்தாங்களே. இந்த கிரிகாலன் ஷோ சூப்பராக வச்சுக்கிறேன். அதில் வந்து அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நாங்கள் வாரிசு கட்சி தாங்க அப்படிங்கிறதுல ஓப்பனாக வந்து அந்த உட்காந்துக்கிறாங்களா, அவங்க வந்து வட்ட செயலாளர் எங்கள் அப்பா, அந்த உட்காந்துருக்காங்களா அவங்க எங்கள் அம்மா, அவங்க நகர செயலாளர். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய டிசி பெரியப்பாளுடைய மகன் அன்பு மகன் சுஜன் அவர்களும், மதிப்பிற்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியினருடைய அன்பு மகன் ஆதவன் அவர்களும், இந்த இரண்டு சகோதரர்களும் 3 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. இப்போ சொல்லுங்க, கொள்கை வாரிசா நம்ம, கொள்கை வாரிசுக்கான இயக்கம் நம்ம. ஆகவே இந்த ரெண்டு பேர் மேல 2 பேரும் 3 மணி நேரமா உட்காந்து இங்க கொள்கை அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக, இதுதான் எங்களுடைய திராவிட வாரி. அடுத்ததாக நமது கும்பகோணம் மாநகரத்தினுடைய துணை மேயர் அவர்களுடைய மகள். இது முடிஞ்ச பிறகு குரூப் டிஸ்கஷன். என் பேச்சை கேட்கும் போது நடுவுல என் பேரை சொல்லுவேன். கேட்டிருக்க எல்லாருக்குமே என் பேரு தெரிய வரும்னு நான் நம்புறேன். இங்க இந்த போட்டோல இருக்கவர் தான் என் தாத்தா பத்மநாபன், வட்ட செயலாளர். என் தந்தை வந்து மாநகர செயலாளர், துணை மேயர் சூப்பா தமிழழகன். என் பாட்டி வந்து முன்னாள் நகரமன்ற தலைவர் மதுரம் பத்மநாபன். வாரிசு அரசியலான்னு கேட்டா ஆமா, வாரிசு அரசியல். இப்போ சென்சி குரூப்பு கிடையாது, அவங்கள்ட்ட கிடையாது. சரி உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த குஞ்சு குரூப்பெல்லாம் இருந்தால் அழைச்சிட்டு வாங்க, 30 வயசா 35 வயசா அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாப்பலங்க, மாசா டைலாக் பேசுகிறாப்பலங்க, ஓய் என்னன்னா பேசுகிறா, நான் தௌலத்தா சொல்லுவேனா, நான் திமிரா சொல்லுவேனா, நான் உதயநாத் தம்பினா, என்கிட்ட அப்படி பேசுறதுனா, சரி நான் உங்ககிட்ட எப்படிதான் பேசுறது, இப்படிதான் பேசணுமா. தஞ்சாவூர் மீட்டப்பில் வந்துட்டு சென்னை ஸ்லாங்கில் பேசுங்கிறாப்புல. இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயநாத் தம்பினா, ஏன் முன்னால அப்படிலாம் பேசாதனா நீ. இந்த வாய்ஸ் நம்ம எங்கே கேட்டுக்கிறவன் அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. அதுக்கு பிறகு தான் ஏதோ ஒரு மூவி ரிவியூவில், ஆனால் இது என்னமா கதையாக்குது, உங்கப்பான இது மஜாவாக்குது, பைக் எடுத்து சொருவலாம் போலாக்குது, உங்கப்பான வேற லெவலில் இருக்குது, உங்கப்பான அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பான் அவளில். அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரியான ஒரு டோனில் பேசிட்டு இருக்காங்களே. நேற்றுக்கு தினம் டியர் ஊபிஸ் கொத்தடி மீஸ், நாங்கள் கொத்தடி மீஸ் சிறப்பாக சொல்லிட்டு மறுபடியும் அதே உருட்டிக்கிறாங்க. இவங்க என்னென்னா நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. எது நம்ம இந்த கொத்தூஸ் கூப்பிட்றோம், கொத்தடி மீன் கூப்பிட்றோம்ல, அதை நார்மலைஸ் பண்ணி ஆமாம் நான் கொத்தடி மீன் சொல்லிட்டா நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இவங்க வந்து இப்போ வந்து வாரிசு அரசியலை நாங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுறோம் பாரு. எங்கள் தாத்தா வந்து எங்கள் கலைஞர் கூட நின்னாரு, எங்கள் அப்பா ஸ்டாலின் கூட நின்னாரு, எங்கள் உதயனா கூட நாங்கள் நிற்பாங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு இது ஒட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் காமெடி ஃபன் ஷோ, இதெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி வகையில் எடுத்துக்கிட்டு ரசிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ வைகுண்டம் அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு 2 நபர்களால் தாவேக்காவில் உள்ள நிர்வாகிகளால் அந்த பெண் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லா நியூஸ் சேனலில் வந்திருக்கு. அங்கே சில விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினாக சொல்லி எடப்பாடி இது பெரிய அளவில் குரல் கலப்புறாங்க. இதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான கடமையை தான் அவங்க சரியாக செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தூத்துக்குடி சார்ந்த பாலசுப்ரமணியன் அப்படின்ற ஐடிவிங்களுடைய ஒரு நிர்வாகியும், அதற்கு பிறகு
பிறகு ராமநாதபுரத்தை சார்ந்த ஜெயபால் என்ற 2 நபர்களும் கட்சியில் இருந்திருக்கிறாங்க. அந்த 2 நபர்கள் வந்து மே 3ஆம் தேதி அந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு லாட்ஜில் வச்சு போதை மருந்து மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மீடியாக்களில் வந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பெண்ணுமே வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த பெண் வந்து பேட்டி கொடுக்கும் போதே சொல்றாங்க, ஆமாங்க இந்த ஜெயபால் என்ற நபரை நான் தான் கட்சிக்குள்ளேயே நான் கொண்டு வந்தேன், சில காரணங்களால நான் அவங்கள்ட்டலாம் பணம் வாங்கியிருந்தேன், அவங்க எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதை நம்பி நான் வேலை வாங்கி தரேன்னு அழைச்சிட்டு போயிட்டு போகும்போதே வந்து வண்டியில எனக்கு வந்து சில மருந்துகளை ஜூஸ் கொடுத்தாங்க. அந்த ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்கும். அதுக்கு பிறகு நான் லாட்ஜுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. இன்னொரு பெண்ணுமே என் கூட, அவங்களுக்கும் இதே கதி நேர்ந்திருக்கு. இது வந்து எம்எல்ஏ சரவணனுக்குமே தெரியும், எனக்கு வந்து நீதி கிடைக்கணும், நான் கொண்ட கேஸ் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னாங்க. தற்போது என்னன்னா அந்த 2 நபர்களையுமே கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதற்கு பிறகு 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி இப்ப பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இது அப்படியே விட்டுட்டோம். இப்ப தற்பொழுது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அப்படி அவர் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து. இன்னொரு பக்கம் ஒரு ஆடியோ ஒன்று வருது. அந்த ஆடியோவில் எம்எல்ஏ சரவணனும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் பேசிக்கிறாங்க. அந்த பெண் தெளிவாக சொல்றாங்க என்னன்னா, ஆனா நீங்க வந்து எதுக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை யார் மிரட்டினாங்க அப்படின்னு எம்எல்ஏ சரவணன் கேட்கறதும், அதற்கு அந்த பெண் வந்து அண்ணா இது மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் கடல்ல இருந்தேன், 2-3 பேர் அவங்க யாரோ நபர் சொல்றாங்க, அந்த நபர் எங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு கடன் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுக்கணும்ல, கொடுக்கவே இல்லைண்ணே. அப்போ என்னன்னா வேற வழி இல்லாம இந்த பாலசுப்ரமணியன் டீம், இந்த ஜெயபால் அப்படிங்கிற டீம் ஏதோ கொஞ்சம் பணம் வாங்கி இந்த கடனை அடைச்சிருக்கேன், அதுக்கு பிறகு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க என்ன அழைச்சிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மேட்டர் மட்டும் தான் சொல்லுது. அது விஷயத்துல எந்த இடத்துலையும் எனக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படிலாம் சொன்னாங்கிற விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்லலை. அதுவுமே எனக்கு இந்த விவரத்தை இன்னும் எனக்கு சொல்லலை. எனக்கு இப்போ நீங்க தான் இப்போ தொடரணும்னு சொல்றீங்க, ஆனா இதுவரையும் எனக்கு வந்து யார் உங்களை மிரட்டுறா, என்ன பிரச்சனை ஏதாவது எனக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைச்சிருக்கேன். நான் ஒருத்தையும் சொல்லும் போது உங்க காதுக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படிக்கா தெரியும்? எனக்கு தொடரலாம் தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். சும்மா அடுத்து நான் என்ன சொல்றேன், உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும், அடுத்தவங்க விஷயம் நான் தலையிட மாட்டேன். உண்மையா இல்லையா? ஆமாண்ணே, சொடலான்னு இருக்கிறாரு. எல்லாரும் எனக்கு அதாவது கால அவகாசம்னு ஒண்ணு வேணும்லானே. என்ன இவங்க சொடலானுக்கு பைசா கொடுக்கணும், அவங்க பையனுக்கு கொடுக்கணும், அப்புறம் சிறுவை குணத்துல அவங்கள பார்த்தவங்க தான். இந்த 3 பேருக்கும் எனக்கு கால அவகாசம் மட்டும் தான் கேட்டேன். ஏன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் கொடுத்தாதான் நம்மளால ஒரு லோன் போட முடியும். நிறைய பேருக்கு பணம் வாங்கி கொடுத்து கெட்டாம போட்டுட்டாங்கண்ணே. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா இவங்க கிட்ட எல்லாத்தையும் கடன் வாங்கி அதை கெட்டி விட்டுட்டேன். என் வீட்டு வாசலுக்கு அசிங்கப்படுறாங்க. அதுக்கு ஏன் மருந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா மறுபடியும் இவங்க சொல்லணும்னு கூட சொல்ல முடியல. வெளியில என் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேக்காரனே, டெய்லி வந்து உட்கார்ந்துருந்தாரு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, எனக்கு காலில் விழுந்திருக்கேன் தெரியுமா. இதை ரூபான்னு ஒரு ஹெல்ப் கிடைக்குதான் அந்த பாலா நாய் கூட்டு போய் அப்படி பண்ணி விட்டுட்டு. பட் இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 தாவேக்க நிர்வாகிகள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுக்குதான் படிச்சு சொல்றது, கட்சியில சேர்க்கறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து சேர்க்கணும்யா அப்படிங்கிறத சொல்றோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த எம்எல்ஏ சரண் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டே பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அவர் ஒரு லாட்டரி தொழில் நடத்திக்கிட்டு இருந்தார், தமிழ்நாட்டில் தான் லாட்டரியே கிடையாது, அப்படிங்க நீங்க லாட்டரி தொழில் நடத்திக்கிட்டு இருந்தீங்க, அதில் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற அந்த பெண் சொல்லுது. அவர் லாட்டரி தொழிலில் இருந்தார், அது ஏதோ வேற மாநிலங்களில் லாட்டரி தொழிலாக வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுறீங்களா, வேற மாநிலங்களில் அது இது வரைக்கும் அப்ரூவல் அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க. பட் இந்த பெண் பாதிக்கப்பட்டார் அப்படி சொன்ன உடனே அவர்கிட்ட சரவணன்ட்ட சொன்னதும் அந்த சரவணன் அவர்கள் ஏன் கேட்டீங்கன்னா இந்த நடந்த விஷயங்கிறது மே 3ஆம் தேதி ரிசல்ட் வர அன்னைக்கு முதல் நாள் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதற்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்துட்டு அவர் ஜெயிச்சிட்டாங்க போது இந்த அம்மா கொண்டு போய் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து துன்புறுத்திட்டாங்க, வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த நேரத்தில் இந்த மேட்டர் பெரிய மேட்டர் ஆனிச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அவர் மூடி மறைக்க ட்ரை பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் வைங்களேன். இல்லை நான் உங்களுக்கு வேலை ரெடி பண்றாங்க, இல்லை உங்களுக்கு செட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற போது இந்த பெண் வெளியில வந்து இந்த மேட்டரை சொல்லிட்டாங்க. தற்பொழுது இன்னொரு ஆடியோவுமே வெளில வருது. அந்த ஆடியோவில் இவங்க ஏற்கனவே சொன்னாங்களா இன்னொரு பெண்ணு என் கூட வந்தாங்க, அவங்களுமே அதே மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க, அந்த பெண்ணுக்கும் இந்த தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பாலசுப்ரமணியன் ஒய்ஃபோட பேசும்போது அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்களுமே இதை மாதிரி செஞ்சதா வருது, எங்க ஹஸ்பண்ட் இப்படி செஞ்சாரா அவங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் செய்யறாங்க, நாங்க 2 பேரும் வேற ரூம்ல இருந்தோம், அவங்க 2 பேரும் வேற ரூம்ல இருந்தாங்க, இவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. 2 ஆடியோக்களுமே நாங்கள் கிளிப் போடுறோம், நீங்க போடுங்க தெரிஞ்சுடுங்க. ஆனா இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் காவல்துறையை கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. இதுக்கு காரணம் அந்த 2 பேரும் இதற்கு சப்போர்ட்டா ஒருவேளை இந்த எம்எல்ஏ இருந்திருக்கலாம் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஜூஸ் யாருக்கா வாங்கி கொடுத்தா? ஜூஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. அப்ப ஜூஸ் வாங்கி கொடுத்தான்னு சொல்றாங்க. அவளே ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க. ஆரஞ்சு ஜூஸ் ஒண்ணு இருக்கும் தெரியுமாக்கா? அதான் யாரு வாங்கி கொடுத்தான்னு கேக்கேன். அந்த அண்ணனா தான் கடையில போய். இல்ல நீங்க ஜூஸ் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்களா
இல்ல நீங்களா இறங்கி போய் வாங்குனீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆ நான் பைசா வந்து தந்தாங்க. ஆ அக்கா பசிக்குன்னா யாராவது வாங்கி கொடுப்பாங்கல்ல. ஆமா சொல்லுங்க. ஆமா அப்ப பசிக்குன்னு சொன்னனால தான் வாங்குனாங்களான்னு கேட்கேன். ஆமா ஆமா. ஆ எனக்கு என்ன நடந்தது வச்சதுலாம் எனக்கு ஒரு அளவும் தெரியாது. இதான் நடந்தது. ஆ அந்த அண்ணன் வேண்டாம் பாப்பா நீ வர வேண்டாம் நாங்க இவாதான் எனக்கு ரொம்ப அங்க வந்தா கடன் தொல்லை பண்ணுவாங்க. ம் நானும் வாரானே எனக்கு எப்படியாவது ஒரு 50,000 ரெடி அப்படின்னு கேட்டு இவளாதான் வந்தாங்க அண்ணா. அதையும் சொன்னாங்க நீனா தாங்க வாரீங்க. அவதான் வந்தாளா அப்பனா என் மாப்பிள்ள கூட? ஆமா. அதுல நீ கேஸ் ஆகிருக்கு, போய் பார்க்க போறாங்க. இதை வச்சுட்டு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்கன்னா அப்புறம் என்ன அவியலா பண்ணுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. இப்படி தவறு நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காரு. அது பாதிக்கப்பட்டதே தாவேக்காவில் உள்ள ஒரு நிர்வாகி தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணை துன்படுத்துனது தாவேக்காவில் உள்ள 2 நிர்வாகி பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடியதான். நீங்களும் நானுமே கேள்வி கேட்டுதான் ஆகணும். ஒரு தவறு நடந்திருக்கல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு கனிமொழி வந்திருக்கிறாங்க, உதயநிதி வந்திருக்கிறாரு, இவங்க வந்திருக்காங்க. உதயநிதி சூப்பரா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. இந்த பெண் வந்து இது மேலிடத்துக்கு தெரியும்னு சொன்னாங்க. அப்ப அந்த மேலிடம் யாரு? அந்த பெண் அப்படிலாம் சொல்லவே இல்லை. மேலிடத்துக்கு தெரியும்னு சொல்லல, சரவணனுக்கு தெரியுங்க அது, அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேங்க அப்படின்னு தான் சொல்லுது. இவர் உடனே என்ன சொல்றாருன்னா மேலிடத்துக்கு தெரியும் சொல்றீங்க, யார் அந்த மேலிடம் அப்படின்னு போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம யார் அந்த சார்னு சொன்னோம்ல, அதை வச்சு வர இருக்கிற 18ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தோடு தொடங்க போகுது. அதுல இந்த விவாதங்கள் கலப்பாங்க. யார் அந்த மேலிடம், யார் அந்த மேலிடம், திமுக கூச்சல் குழப்பம் விடாங்க. அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணோம். எல்லாத்தையும் பதில் கொடுத்துட்டு இது மாதிரி நடந்துச்சுங்கிறத தலைவர் விஜய் அவர்களோ இல்லை புஷி ஆனந்தோ ஓப்பனா வந்து சொல்லணும். இல்லை யார் யார் தப்பு பண்ணி அவளை தண்டிக்கப்படணும். ஏன்டா அந்த பெண் சொல்றாங்க, நான் தாவேக்காவில் உள்ள 1977 இருந்து நான் கட்சியில் இருக்கிறாங்க, நான் இந்த கழகத்தில் இருக்கிறேங்க, என்னன்னா இந்த ரசிகர் மட்டத்திலாம் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இப்படி பாதிப்பு ஏற்படுத்தினா எனக்கு தலைவர் விஜய் அவர்கள் தான் எங்கள் அண்ணன் தான் நீதி பெற்று கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அது கண்டிப்பாக நீதி பெற்று கொடுக்கணும்ல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இவங்க வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை கலப்பாங்க. யார் இந்த மேலிடங்கிற விஷயத்த பெருசாக கலப்பாங்க. அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் யார் அந்த சாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் கேளுங்க. இப்போனாலும் சொல்லி யார் அந்த சாருங்கிற விஷயம் நீங்கள் கேளுங்க. அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். திமுக காரங்க மாதிரி நான் சால் சாப்பிட சொல்லிட்டு லீவ் போடாமல் அங்கே போய் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எனக்கு இந்தந்த நிதிகள்லாம் வேணுங்க, இந்தந்த திட்டங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கணுங்க, இந்தந்த கோரிக்கைலாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பேசினார். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த அந்த கல்வி திட்டத்திற்காக ஒரு 3284 கோடி ரூபாய் இன்னும் நிலுவையிலே இருக்கு. அந்த நிலுவையில் உள்ள பணத்தை நீங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஏற்கனவே அவங்க என்ன நிபந்தனை வச்சிருந்தாங்கன்னா, நீங்க இந்த நெப்பு இருக்கல அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை நீங்க ஏத்துக்கிடுங்க, அப்ப அதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு பணம் தருவேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் சொல்லாம அந்த பணத்தை எங்களுக்கு உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம், இந்த நீட் எக்ஸாம் தமிழ்நாடு மக்கள் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த 12ஆம் வகுப்பு அந்த மதிப்பெண்ணை வச்சே நீங்க மருத்துவ சேர்க்கையில நீங்க சேர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சிருந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற அந்த விண்வெளி மையத்தை தேசிய விண்வெளி மையமாக நீங்க மாற்றுவதற்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதற்கு பிறகு திருக்குறளை நீங்க தேசிய நூலாக நீங்க அறிவிக்கணும். இந்த விஷயம் அப்போலேருந்து திமுகவும் நீ ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கேன். 2024 நினைக்கிறேன் திருச்சி சிவா நாடாளுமன்றத்திலே சொல்லியிருந்தார், திருக்குறளை நீங்கள் வந்து தேசிய நூலாக்கணும். அப்போ அவங்க கண்டுக்கவே இல்லை. தலைவர் விஜய் அவர்கள் இப்போ கொடுத்துருக்கிறார், அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒகேனக்கல்ல 3ஆம் கட்ட குடிநீர் சேவைக்காக நீங்கள் ஒரு 2283 கோடி ரூபாய் சுற்றம் இருக்குது. அது வந்து அந்த நிதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதாகும். அதற்கு பிறகு மீனவர் நாள், ஏற்கனவே தமிழக மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும். அதனால் அவங்களுடைய படகுகள் ஒரு 280 படகுகளை இன்னும் தமிழக படகுகள் அங்கேயே இருக்கு, அதை விடுவிக்க நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் வீடுன்ற திட்டத்தில் நீங்க இவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கணும், நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் விஜய் அவர்கள் நேற்று வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் கூடிய விரைவில் வருமானம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா தற்பொழுது தலைவர் விஜய் அவர்கள் ஒரு இணக்கமான முறையில் தான் செயல்பட்டு இருக்கார். இவர்கள் வந்து பிஜேபி அரசியலுக்காக பயன்படுத்தலை. ஏற்கனவே இந்த திமுக அரசியலுக்காக நாங்கள் வந்து திமுக பிஜேபியை திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிஜேபியை திட்டணுங்கிறதுலாம் எது கிடையாது. பிஜேபியை எதிர்க்கணும். பிஜேபியை வெறுமனே திட்டிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி தான். ஆனால் இங்கே கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வரீங்களா, நாங்கள் எதிர்ப்போம். நீங்கள் ஒரு தேவையில்லாத திட்டத்தை கொண்டு வரீங்களா, எதிர்ப்போம். இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை நீங்கள் சிஏ மாதிரி கொண்டு வரீங்களா, எதிர்ப்போம். இதான் கொள்கை ரீதியான எதிர்ப்பு. ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, பாரு நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் அவங்களை திட்டிக்கிட்டு இல்லாமல் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொண்டு வரோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதிகள் தேவை, அதை நாங்கள் கொண்டு வரோம். ஏற்கனவே இந்த ஒரு கல்வி நிதி திட்டத்தை ஒரு 2000 கோடியை ஒழிக்கவே வச்சிருந்தாங்க ஒரு 2 வருஷமா.
நானும் கேஸ் போடுறேன் அது போடுறேன் இது வரைக்கும் கொண்டு வர விட. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போயிட்டு இந்த எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் நீ ஒதுக்குங்கன்னு இருக்காங்க. பார்ப்போம் ஒதுக்குறாங்களா பார்ப்போம். அப்படின்னா தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது ஒரு இணக்கமான முறை தான். தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாஜகவை திமுகவை அடிக்கலாம் அங்கே அடிக்கல. அவர் ஒரு இணக்கமாக தான் செயல்படுறாரு. ஏன்கிட்டா புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஒரு இணக்கமான முறையில் போனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். நிதி வரும் செய்யணும். ஏன்னு கேட்டால் தலைவர் விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, ஒரு டாஸ்க் என்னன்னா, எப்படியாவது நிதியில கொண்டாவது அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இப்போ வந்து பிஜேபியோட ஒரு இணக்கமான முறையில் தான் போறாரு. இணக்கமாக மட்டும்தான் போறாரே தவிர பிஜேபி கூட போல அண்டர்டீனிங்ல வச்சல. கொள்கை ரீதியாக கண்டிப்பாக எதிர்ப்பார். அதற்கு பிறகு நம்மளுடைய லாரன்ஸ் அவர்கள் வந்து தற்பொழுது வந்து எந்த கட்சியில் சேர போறார் அப்படிங்கிறது கொஞ்சம் டீஸ்டாக தான் கடைசி முடிச்சிருக்காரு. அதாவது அவர் சொல்றதை பார்த்தா நான் தாவேக்காவை நோக்கி நான் வருவேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வண்டி எங்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அவர் புதுசா வந்து கடந்த காலங்களில் தாவேக்கா துண்டு போட்டுட்டு எங்க போலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இருக்கட்டும். அநேகமா இந்த வண்டி தற்பொழுது ஒருவேளை தாவேக்கா பக்கம் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். வரட்டும், நல்லவர்கள் வரட்டும். அவர் எவ்வளவு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு, அவங்க நமக்கு தெரியும். அவர் மாதிரி ஆட்கள் வேற எங்கேயும் போயிடாம நான் ராகவேந்திர சாமியை கும்பிட்றேன்டா, நான் போறேன்டா, நான் ரஜினிகாந்தோட கட்சிக்கு அமைப்புக்கு போறேன்ட்டு போகாம, இல்லைன்னா நான் அண்ணாவுடைய அமைப்புக்கு போறேன்னு சொல்லாம, இங்குள்ள எல்லா மக்களும் பிறப்புக்கும் எல்லா உயிர்